வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 5ல கடைசி பாடமா கொடுத்திருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணம், இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எக்ஸாம் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து பாருங்க, அகப்பொருள் இலக்கணத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இலக்கிய பாடல்கள்ல கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்கிறது. பாருங்க என்ன சொல்லுது, பொருள் இலக்கணம் நமக்கு எதை கற்று தருகிறது அப்படின்னு சொன்னா, எவ்வாறு அமையும் என்பதை, இலக்கிய பாடல்கள்ல கருத்து எவ்வாறு அமையும் அப்படிங்கறத பொருள் இலக்கணம் நமக்கு சொல்லுது. நம்மளுக்கு இதை சொல்லக்கூடியது எதுவும் பொருள் இலக்கணம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. என்ன சொல்லுது, இலக்கியம் சார்ந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள்ல கருத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கருத்துக்கள் எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் சொல்கிறது. பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழுக்கு மட்டுமே உரியது, வேற எந்த மொழியிலுமே கிடையாது. இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதும் தமிழுக்கு மட்டுமே உரியது. இது அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும். ரெண்டு விஷயம் இருக்கு, அகப்பொருள்னு ஒண்ணு புறப்பொருள்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை வந்து கூறக்கூடியது அகத்திணை ஆகும். தலைவன் இருக்கிறாரு, தலைவி இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு நிலைகளை கூறக்கூடியது அகத்துணை ஆகும். திணை என்பது ஒழுக்கம் எனப்படும். திணையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த நையினுடையதை பார்த்துக்கோங்க, 3 சுழி நை வர வேண்டும், தன்னகரம் வர வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு குழப்பி விடுவாங்க. அதற்காக இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பயிற்சியில கொடுத்துருப்பாங்க, திணையில வந்து ரன்னகரமும் கொடுத்துருப்பாங்க, தன்னகரமும் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, திணையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேட்டாங்கன்னா கொஞ்சம் குழப்பம். அப்ப திணைனா இந்த தன்னகரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை குறிப்பிடக்கூடியது. அந்த ரன்னகரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அதை வந்து எதை குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொன்னா திணை அப்படிங்கிறது வந்து தானியங்கள் இருக்கு இல்லையா, அதை குறிப்பிடக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அகத்திணைக்குள் அடங்காதன எல்லாம் புறத்திணை ஆகும். அகத்திணைக்குள்ள வராத எல்லாமே புறத்திணைக்கு போயிடும். ஏற்கனவே ஒரு வீடியோ கூட புறத்திணைகளை பற்றி போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னு சொன்னா உடனே போய் பாருங்க. அதுலயும் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அடுத்த இயல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதே விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கேன், மறக்காம மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை போய் பாருங்க. அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என 7 வகைப்படும். அகத்திணை எத்தனை வகை? 7. புறத்திணை நம்ம போன வீடியோல பார்த்தீங்கன்னா அது வந்து 12 இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப புறத்திணை அப்படின்னு சொன்னா புறம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடுகளை தாண்டி நம்மளுக்கு போர்களை பத்தி சொல்லக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்கும். அகம் அப்படிங்கிறது வந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி இடையான உறவை குறிப்பிடக்கூடியதும் அகம் அப்படிங்கிறதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7 இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. புறம் 12, அகம் 7ங்கிறத பார்த்துக்கோங்க. அவற்றும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அன்பினுடைய 5 திணைகள். இவற்றின் அடிப்படையில் அகப்பாடல்கள் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கைக்கிளை அப்படிங்கிறதும் பெருந்திணை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புறத்திணைகள்லையும் இருக்கும். அது ரெண்டுமே காமனான விஷயம். மொத்தம் இருக்குல்லையே அந்த 5 இருக்குல்லையே அதை மட்டும் தான் சொல்றாங்க. அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அன்பினுடைய 5 திணைகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அகப்பாடலுக்குரிய கூறுகள் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். நிலமும் பொழுதும் முதற் பொருளில் அடங்கும். நிலம் இருக்குது, பொழுது இருக்குது. இந்த நிலமும் பொழுதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பொருள்ல அடங்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அது கருப்பொருள், அப்புறமா முதல் பொருள்ல வரும். நிலத்தை பத்தி குறிப்பிடக்கூடியது, பொருளை பத்தி குறிப்பிடக்கூடியது, பொழுதை பத்தி குறிப்பிடக்கூடியது. அப்ப பாருங்க, நிலம் தமிழர்கள் நிலத்தை 5 வகைகளாக பிரித்துள்ளனர். தமிழர்கள் நிலத்தை வந்து 5 வகைகளா பிரிச்சிருக்காங்கப்பா. சரி, ஓகேப்பா. என்னென்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், அடுத்து இங்கே கொடுத்திருப்பாங்க பாருங்க நெய்தல், பாலை, இதை வந்து கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும், மலையையும் மலை சார்ந்திருக்கக்கூடிய இடத்தையும் குறிப்பிடக்கூடியது. அடுத்து முல்லைனா என்ன? காடும் காடு சார்ந்த இடத்தையும் குறிப்பிடக்கூடியதும். மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் குறிப்பிடக்கூடியதும். குறிஞ்சிங்கிறதும் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைங்கிறதும் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்ங்கிறதும் வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் குறிப்பிடக்கூடியது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்கக்கூடியது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா காடு சம்பந்தமானதும், மருதம்னா வயல் சம்பந்தமானதும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அப்ப நெய்தல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடல் சம்பந்தமான விஷயம், பாலைங்கிறது சுரம், அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம் அது சம்பந்தமானது. பொழுதும் பெரும்பொழுது சிறுபொழுது என 2 வகைப்படும். பொழுது இங்க 2 வகைப்படும், பெரும்பொழுது இருக்கு, சிறும்பொழுது இருக்கு. ஓகே, பெரும்பொழுத பார்ப்போம்ப்பா. பெரும்பொழுதுனா என்ன? பெரும்பொழுதுங்கிறது ஒரு ஆண்டினுடைய, ஒரு வருஷத்தினுடைய 6 கூறுகள். ஒரு வருஷத்தை 6 விஷயமா பிரிச்சா அது பெரும்பொழுது. இந்த ஒரு வருஷம் இருக்கும், இந்த ஒரு வருஷத்துல அதை 6 விஷயமா பிரிக்கிறோம். அந்த மாதிரி 6ஆ பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு பெரும்பொழுதை குறிப்பிடக்கூடியது. இப்ப வந்து பாருங்களேன், கூறுகள்ல கார்காலம் இருக்குது, அடுத்து அந்த குளிர்காலம் இருக்குது, முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், நமக்கு எத்தனை இருக்கும்? இதுதான் வந்து நம்ம ஒரு வருஷத்தினுடைய ஆறு கூறுகள். இதை வந்து நம்மளுக்கு அந்த வருஷத்தினுடைய 6 கூறுகளா பிரிச்சாங்க. அதனால இது பெரும்பொழுதுகள் ஆனது. இந்த 6மே பெரும்பொழுதுகள். பாருங்க, கார்காலம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாசம்? ஆவணி புரட்டாசி. குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. பாருங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், இந்த 6ஐயும் வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்க ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய இடம் வந்து இளவேநீர் காலம். இளவேநீர் காலத்துக்கு நேரம் நம்மளுக்கு சித்திரை வைகாசி இருக்கு, அங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்படியே கீழே இருந்து வாங்க. இது நம்மளுக்கு எத்தனை? 5ஆவதா இருக்கு, அங்க இருந்து ஆரம்பிக்கும். சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. இந்த மாதிரி கீழே இருந்து நீங்க மேல போலாம். அப்ப இளவேநீர் காலத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியணும். இந்த இது வந்து உங்களுக்கு வரிசையா தெரியணும். அப்ப கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப 6 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இளவேநீர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து வரிசையா வரும், டேட் படி, அதாவது அந்த தமிழ் மாதங்கள் படி. அடுத்து சிறும்பொழுது கொடுத்துருக்காங்க. அப்ப பெரும்பொழுது பார்த்தா இப்ப சிறும்பொழுது. சிறுபொழுதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாளுடைய 6 கூறுகள். ஒரு நாள் இருக்குன்னா இன்னைக்கு டேட், இன்னைக்கு டேட்ல காலையில இருந்து நைட்டு முடிகிற வரைக்கும், இந்த ஒரு நாள் 24 மணி நேரம் முடிகின்ற வரைக்கும் ஒரு நாளை 6 கூறுகளாக பிரித்தால் அது நம்மளுக்கு சிறுபொழுது. ஏன்னா சின்ன காலத்தை குறிப்பிடக்கூடியது. அப்ப பாருங்க, அதுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? காலை, நண்பகல், ஏற்பாடு, இங்க கொடுத்துருக்காங்க மாலை, யாமம், வைகறை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை வந்து பார்க்கலாம். காலை கொடுத்துருக்காங்க இல்லையா? காலை எப்ப ஆரம்பிக்குது? காலையில 6 மணில இருந்தும், காலைங்கிறது நம்மளுக்கு காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. காலையில ஷார்ப்பா 6 மணில இருந்தும் 10 மணி வரைக்கும். அடுத்து நண்பகல் அப்படிங்கிறதும் ரொம்ப 2 மணிலாம் போகாது. இந்த 10 முடியுது இல்லையா? அந்த 10 to 2 வரைக்கும் நண்பகல். அடுத்து ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா? அந்த 2 to 6 அப்படிங்கிறது ஏற்பாடு. அடுத்து வந்து பாருங்களேன், இந்த மாலைங்கிறத பாருங்க. மாலைங்கிறது நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அந்த 6 முடியுது இல்லையா? அந்த 6ல இருந்து 10 வரைக்கும் தான் நைட்டு, அதாவது மாலை. அடுத்தும் இந்த 10 to 2 இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா யாமம். அடுத்து இந்த 2 to திரும்ப 6 போகுது இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா வைகறை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாலை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 6 to 10, யாமம்ங்கிறது இரவு 10 to 2, வைகறைங்கிறது இரவு 2 to 6 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். காலை அப்படின்னா காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும். நண்பகல் அப்படிங்கிறது 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும், மத்தியானம் 2 மணி வரைக்கும். ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணில இருந்து மாலை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது. ஏற்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எல் கூட்டல் பாடு, எல் கூட்டல் பாடு இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப எள்ளுனா என்னன்னா ஞாயிறு, சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஞாயிறுனா சூரியன். அப்ப எள்ளுனா ஞாயிறு, சூரியன். பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்படின்னு அர்த்தம். மறையும் நேரம் தான் இந்த பாடுங்கிறது. அப்ப ஏற்பாடு அப்படின்னா எல் பாடு, அதைதான் சேர்த்து ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எல் பாடு அப்படிங்கிறது ஞாயிறு மறையக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்தை தான் ஏற்பாடுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, 2 to 6ங்கிறது சூரியன் மறையக்கூடிய நேரம், அதனால இது வந்து ஏற்பாடு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வகை திணைக்குரிய பெரும்பொழுதுகள். 5 வகை திணை என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகை திணைகளுக்குரிய பெரும்பொழுது, சிறும்பொழுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இதுல குறிஞ்சிக்கு வந்து குளிர்காலம், முன்பனி காலம், இது ரெண்டுமே பெரும்பொழுதுகளா இருக்குது. சிறுபொழுதுல யாமம் இருக்குது. அடுத்து 2வது முல்லைக்கு கார்காலம் மட்டும் இருக்கு, மாலை இருக்கு. முல்லைக்கு மாலை, குறிஞ்சி மாலை, முல்லை குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருத வைகறை, மருதத்திற்கு வைகறை, மருத வைகறை. நெய்தல் ஏற்பாடு அப்படின்னா நெய்தலுக்கு ஏற்பாடு, ஏன்னா சூரியன் மறையக்கூடிய நேரம், அப்பதான் வந்து அவங்க கடல்ல இருந்து வீடு திரும்புவாங்க. பாலைங்கிறது நண்பகல், ஏன்னா அங்க வந்து வெயிலா இருக்கும், அந்த ஒரு விஷயத்துக்காக. மருதம் அப்படிங்கிறது வைகறை, அது வந்து நைட் நேரங்கள்ல வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுதுல வந்து குறிஞ்சிக்கு நம்மளுக்கு குளிர்காலம், அடுத்து வந்து முன்பனி காலம், குளிர்காலம், முன்பனி காலம், முல்லைக்கு கார்காலம், மருதம், நெய்தல் இது ரெண்டுக்குமே 6 பெரும்பொழுதுகளுமே வரும். பாலைக்கு இளவேநீர், முதுவேநீர், பின்பனி இந்த 3 காலங்களும் வரும். மொத்தம் 6 காலங்களையும் கொடுத்திருக்காங்க. இதுல இடம்பெறாத ஒரே ஒரு சிறுபொழுது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு காலை அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது, மற்றதெல்லாம் வரும். அடுத்து கருப்பொருள். ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பாறை,
யாழ், பண், தொழில் என்பன அந்நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் ஆகும். அடுத்து உரிபொருள்னா அகப்பொருள்களுக்கு உரிய பொருள் உரிபொருள்கள் எனப்படும். முதல் பொருள்களுக்கு கருப்பொருள்களுக்கு பாடலின் உருப்பொருள்களை மையப்படுத்த உதவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்திருக்காங்க. ஐவகை திணைகளுக்குரிய உரிபொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்திருக்காங்க. திணை அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடை இந்த ஐவகை இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு நம்ம எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கதைப்படி பார்த்தா தலைவனும் தலைவியும் காணல் பாக்குறதும், அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். தலைவன் தலைவி காணல்னா புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு வரும். தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்தல் அப்படிங்கிறது இருத்தல் நிமித்தமும். தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிணக்கு அப்படிங்கிறத ஊழல் நிமித்தமும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் நிமித்தமும். அடுத்து தலைவன் தலைவி இடையிலான தற்காலிக புரிதல் அப்படிங்கிறத புரிதல் நிமித்தமும் சொல்றாங்க. அப்ப வந்து இங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தலைவனும் தலைமையும் பாக்குறாங்க. பாக்குறதுனால அது புணர்தல் நிமித்தமும். அது வந்து குறிஞ்சி திணைக்குரியது. அடுத்த முல்லைங்கிறது தலைவன் வரவில்லையேன்னு தலைவி வந்து வருந்துறது, காத்திருக்கிறதும். அது வந்து இருத்தல், அதனால இருத்தலும் வெறுத்தல் நிமித்தமும். மருத நிலத்திற்குரியது வந்து பாத்தீங்கன்னா தலைவின் வந்து ஏற்படக்கூடிய பிணக்கு அப்படின்னா சண்டை சச்சரவுன்னு வரும். ஆனா இவங்க ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப மருத நிலம்னா பிணக்கும், உடல் நிமித்தமும். அடுத்து நெய்தல் நிலம், அதுல தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். நெய்தல் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வருந்துறாங்களே, அதனால இது வந்து இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அடுத்து பாடை தலைவன் தலைவி இடையான தற்காலிக பிரிவு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தற்காலிகமா பிரிவு ஏற்படுது இல்லையா, அதை வந்து நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதைப்படி நம்ம பிரகாரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வரக்கூடியது குறிஞ்சி வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. ஏன்னா பாப்பாங்க தலைவனும் தலைவியும், அப்ப புணர்தல் நிமித்தமும் வரும். ரெண்டாவது அவங்களுக்கு பாலையில இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பிரியுது, தற்காலிகமா பிரியுறாங்க, அது ரெண்டாவது ஆகும். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் நிமித்தமும், அதுபடி தேர்டு வரும். அடுத்து மருத நிலம் ஃபோர்த் வரும். ஃபிஃப்த் இது வந்து வரும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கதையினுடைய அடிப்படையில நம்ம சொல்லக்கூடியதும். வந்து ரெண்டு பேரும் பாக்குறாங்க, அதனால புணர்தல் நிமித்தமும், அது ரெண்டு பேருக்கும் இடையே தற்காலிகமா பெறுதல் நிமித்தமும், அது ரெண்டு பேரும் தலைவர் வரவில்லையே என காத்திருத்தல், தலைவி காத்திருக்கிறது வந்து இருத்தல் நிமித்தமும், தலைவன் தலைவிக்கு இடையான ஏற்படக்கூடிய பிணக்கு அது வந்து ஊடலுமாக அடுத்து நகர்தல். அடுத்து தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் அப்படிங்கிறது இறந்த நிமித்தமும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றாங்க. இதுதான் கதையினுடைய அடிப்படையில நம்மளுக்கு 5 திணைகளுடைய வரிசை. அடுத்து இதை வந்து கொடுத்திருக்காங்க கடைசி பகுதி. கருப்பொருள் தெய்வம். கருப்பொருள்கள்னா என்ன? தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், தொழில், இதெல்லாம் குறிப்பிடக்கூடியது. சரி, ஓகே. அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த 5 துணைகளை குறிப்பிடக்கூடியது. ஓகே, இப்ப வந்து கரிப்பொருள் முதல் தெய்வம் பார்க்கிறோம். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன். நம்மளுக்கு வந்து நல்லா பார்க்க வேண்டியது குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாடைக்கு கொற்றவை அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. குறிஞ்சி முல்லை, திருமால் முல்லை, இந்திரன் வந்து மருதம், வருணன் நெய்தல், கொற்றவை வந்து பாடைக்கு வருவாங்க. மக்கள் வெப்பன், குறவர், குரத்தியர். வெப்பன், குறவர், குரத்தியர்ங்கிறது குறிஞ்சிக்கானதும், தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அப்படிங்கிறது முல்லை நிலத்தினுடைய மக்கள், ஊரன், உழவர், உலத்தியர் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரிய மக்கள், சேர்ப்பன், பரதன், பரத்தியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்திற்குரிய நெய்தல் நிலத்திற்குரிய மக்கள், எயினர், எயிற்றியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரிய மக்கள். உணவு மலைநல் திணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான மலைநல் திணைங்கிறது குறிஞ்சிக்கான உணவு, வரகு சாமங்கிறது முல்லைக்கான உணவும், சென்னல் வெண்ணல் அப்படிங்கிறது மரதத்திற்கான உணவும், மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அப்படிங்கிறது வந்து உணவு எதற்குனா நெய்தலுக்கான உணவும், சூறையாடுங்கிறது வரும் பொருள் வந்து பாலைக்கான உணவுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், இது வந்து பார்க்கலாம். விலங்குல வந்து பார்த்தா புலி கரடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கானதும். புலி கரடி சிங்கம்ங்கிறது குறிஞ்சும், முயல் மான் புலி அப்படிங்கிறது மருதம். அடுத்து எருமை நீர்நாய் அப்படிங்கிற மருதம். சாரி, குறிஞ்சி முல்லை மருதம். நெய்தலுக்கு வந்து முதலை சுறா. அடுத்து பாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி இழந்த யானை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பூ குறிஞ்சி காந்தல். அடுத்து முல்லைக்கு வந்து முல்லை தோன்றி, மருதத்திற்கு செங்கழு நீர் தாமரை, நெய்தலுக்கு தாழை நெய்தம். அடுத்து பாலைக்கு குரவம் பாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம் குறிஞ்சிக்கு அகழ் வேங்கை, முல்லைக்கு கொன்றை காயாம். அடுத்து மருதத்திற்கு காஞ்சி மருதம், நெய்தலுக்கு புன்னை ஞாழன். அடுத்து பாலைக்கு இழுப்பை பாடை. பறவை கிளி மயில், மருதத்திற்கு கிளி மயில், முல்லைக்கு காட்டுக்கோழி மயில், மருதத்திற்கு நாரை நீர்கோழி அன்னம். அடுத்து நெய்தலுக்கு கடற்காகம், பாலைக்கு புறா பருந்து அப்படிங்கிறதுதான் வரும். அடுத்து ஊர் கொடுத்துருக்காங்க. ஊர்ல வந்து ஊரு, நீரு, பறை, யாழ், இதை மட்டும் கடைசியா பார்ப்போம்.
பாருங்க, சிறுகுடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கும், பாடிச்சேரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முல்லை, பேரூர் மூதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மருதத்திற்குடைய ஊரும், பட்டினம் பாக்கம் அப்படிங்கிறது நெய்தலுடைய ஊரும், குறும்புங்கிறது பாலையினுடைய ஊரும். நீர் அருவி நீர், சுனை நீர்ங்கிறது முல்லை, குறிஞ்சினுடைய நீர், காட்டாறுங்கிறது முல்லை நீர், மனைக்கிணறு பொய்கைங்கிறது மருத நீரும், மணக்கிணறு உவர்களி அப்படிங்கிறது வந்து நெய்தல் நீரும், அடுத்து வற்றிய சுனை கிணறுங்கிறது பாலை நீரும், பறைனா தொண்டகம், ஏறுகோட்பறை அப்படிங்கிறது முல்லைக்குரிய பறை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணமுலா நெல் திணை அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மருத நிலத்திற்குரிய, மீன் கோட்பறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெய்தல், துடி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாழ்னா குறிஞ்சி யாழ் குறிஞ்சிக்கும், முல்லைக்கு முல்லையால், மருதத்திற்கு மருதையால், விளரிங்கிறது நம்மளுக்கு நெய்தலுக்கும், பாலைக்கு பாலையால் அப்படிங்கிறது வரும். தொழில் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்தல் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்து மக்களுடைய தொழிலா இருக்குது. குறிஞ்சி தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் அதெல்லாமே வரும். ஏறுதல் விடுதல், நிறை மேய்த்தல் வந்து முல்லை நிலத்திற்குரியதும், நெல்லரித்தல், கடைப்படுத்தல் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரியதும், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திற்குரியதும், வழிப்பறி நிறை கவர்தல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரியது. கற்பவை கற்ற பின் கொடுத்திருக்காங்க. பண்டை தமிழரின் திணைநிலை வாழ்க்கை முறையும் இன்றைய தமிழனுடைய வாழ்க்கை முறையும் ஒப்பிட்டு ஒவ்வொருவர் கருத்தையும் பதிவு செய்யும் பொது கருத்தை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் சும்மா தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டான விஷயம் கிடையாது. இப்போ இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் கொஸ்டின்ஸ் பார்க்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக அடுத்த வீடியோல எடுத்து வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.